ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பட்ஸ் டு ப்ளூம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைங்க ஸ்பெஷல் சூப்பரான ஒரு ஹெல்த்தியான கேக். அதுவும் ஓவன் எதுவுமே தேவையில்ல, மாவு ஒரு மேஜிக் கேக் மாதிரி 5 நிமிஷத்தில் உங்கள் பசங்களுக்கு சூப்பரான ஹனி கேக் வந்து எப்படி வீட்டிலே செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல நான் ஒரு 5 பிரெட் எடுத்திருக்கேன். இந்த பிரெட்டை என்ன பண்ண போகிறேன்னா 4 சைடும் வந்து அந்த ப்ரௌன் கலரில் இருக்க போர்ஷன்லாம் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணிவிட்டு ஒரே ஈவனாக ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மொத்தம் 5 பிரெட்டு ஒரே ஈவனாக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பூன் சுகர் போட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி அந்த சுகர் வந்து நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து அடியில் இருக்க ப்ரெட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த சுகரோட சிரப்பை வந்து சேர்க்குறோம். அதே மாதிரி அடுத்து செகண்ட் ப்ரெட் இதே மாதிரி நம்ம எத்தனை ப்ரெட் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த எல்லா ப்ரெட்லேயுமே வந்து நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக வர்ற 2 லேயர் வரும் பார்த்திங்களா, அந்த அதுக்கு மட்டும் நம்ம ஹனி சேர்க்க போகிறோம். இப்போது லாஸ்ட் லேயர் 2 லேயர் வரப்போகுது. அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ ஹனி வச்சுருக்கீங்களோ அதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், நான் மொத்தம் 2 ஸ்பூன் அளவு ஹனி எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயருக்கு 1/2 ஸ்பூன், அடுத்து ஒரு லேயருக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஹனி எடுத்திருக்கோம். இப்போது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உங்கள் கையால் ஒரு தடவை 2 சைடு இப்படி அழுத்துனீங்கன்னா 4 ஈவனாக அந்த ப்ரெட்டு நம்ம எத்தனை வச்சுருக்கோமோ அது அப்படியே கேக்கோட இதுக்கு மாதிரி ஹைட்டுக்கு ஈவனாக நிற்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா இன்றைக்கி கிசான் ஜாம் எடுத்திருக்கேன். நீங்கள் இந்த ஜாம் தான் எடுக்கணும் இல்லை, உங்கள்கிட்ட வேறு என்ன வீட்டில் நீங்கள் செஞ்சுருக்க ஃப்ரூட் ஜாம் எது இருந்தாலும் அதை எடுத்து மேலே ஒரு லேயர் மாதிரி நம்ம ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீங்கள் இதை வந்து லேயராக அப்படியே ஃபார்ம் பண்ணி ஃபுல்லாகவே 4 சைட்ஸ்லேயுமே நம்ம தடவலாம் இருந்தாலும் தடவலாம். இல்லை வந்து நான் எப்படி தடவிருக்கேன்னா மேலேயும் இந்த 2 சைட்லேயும் தடவிட்டு இந்த 2 சைடில் லைட்டாக தடவிருக்கேன். இதில் லாஸ்ட்டாக நம்ம ஃபைனல் டச் வந்து டெசிகேட்டட் கோகனட் பவுடர் சேர்க்குறோம். இதுதான் வந்து நல்லா இன்னுமே உங்களுக்கு டேஸ்ட்டை சூப்பராக இது பண்ணும். அதே மாதிரி பசங்க கேட்குறப்ப நீங்கள் ப்ரெட் இருந்துச்சுன்னா போதும், வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். மேலே கொஞ்சோண்டு ஹனி மட்டும் லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஹனி போட்டிங்கன்னா கடையில் வாங்குகிற ஹனி கேக்கோட சூப்பரான கேக் நீங்களே வீட்டில் ரெடி பண்ணலாம். பசங்க கேட்குறப்ப இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சம்மருக்கு இது ஒரு புது ரெசிபியாக உங்களுக்கு ஹாலிடேஸில் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.